Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல VBA யூஸ் பண்ணி ஒன் ஒர்க் புக்ல இருந்து டேட்டாவை காப்பி பண்ணிட்டு போயிட்டு அனதர் ஒர்க் புக்ல வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு n நம்பர் ஆஃப் ஒர்க் புக்குக்கு நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக்கா இருக்கும். இப்போ பாருங்க, இது வந்து திஸ் ஒர்க் புக், இதுல தான் நம்ம VBA கோட் கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல வந்து செட் ஆஃப் டேட்டா இருக்கு. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அதர் ஒர்க் புக்குக்கு டிரான்ஸ்போஸ் பண்ண போறேன். இங்க இருந்து காப்பி பண்ணிட்டு போயிட்டு அங்க டிரான்ஸ்போஸ் பண்ணுவேன். இப்போ டிரான்ஸ்போஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ கண்ட்ரோல் C கொடுக்குறேன், ஒரு நியூ ஒர்க் புக் கண்ட்ரோல் N கொடுத்து கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பேஸ்ட் ஸ்பெஷல் இருக்குல்ல, இங்க வந்து நான் பாருங்க டிரான்ஸ்போஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க டைனமிக்கா நமக்கு ஒரு ஃபோல்டர்ல 100 ஒர்க் புக் இருக்கு அப்படின்னா அந்த 100 ஒர்க் புக்குக்கும் நமக்கு காட்டிய டைம் வந்து இது டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டூ அன்டில் லூப் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம கோடுக்குள்ள போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த ஆக்டிவிட்டி தான் நமக்கு நம்ம எத்தனை ஃபைல் அந்த பர்டிகுலர் பாத்துல வச்சிருக்கிறோமோ அத்தனை ஃபைலுக்கும் வந்து இந்த டிரான்ஸ்போஸ் ஈவெண்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த டேட்டா செட் தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். எங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல ஒரு பாத் நான் அசைன் பண்ணிருக்கேன். இது வந்து கஸ்டமைஸ்டா இருக்கும். நம்ம எந்த பாத் வேணாலும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அந்த பாத்ல இருக்கிற ஃபைல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூ செல்ஸ் மெர்ஜ் பண்ணிருக்கோம். நேம் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா B11 னு சொல்லிட்டு நமக்கு அந்த செல் அட்ரஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. சோ இந்த பாத் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இங்க டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பாத்து தான் நம்ம அங்க B11 செல்லுல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் 1 அவுட்புட் 2 சொல்லிட்டு 2 ஒர்க் புக் இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெடரை வந்து நான் ஆல்ரெடி இங்க வந்து டிஃபைன் பண்ணி வச்சிட்டேன். பிகாஸ் எனக்கு ஹெடர் வந்து ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு இந்த செகண்ட் A2ல இருந்து எனக்கு இந்த டேட்டாவை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இந்த அவுட்புட் 2 இருக்கு இல்லைங்களா, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெடர் இருக்கும். இப்போ நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி டிரான்ஸ்போஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் ஆல்ரெடி ஆட்டோமேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த அவுட்புட்டோட பார்த்து தான் நம்ம இங்க அசைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த மேக்ரோ பட்டனை நான் கிளிக் பண்றேன். எனக்கு என்ன ஈவெண்ட் நடக்குதுன்னு பாருங்க. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்போஸ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வருது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அந்த 2 ஒர்க் புக்கையும் ஓபன் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை அங்க டிரான்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். இப்போ போயிட்டு நம்ம வெரிஃபை பண்ணலாம். இங்க அவுட்புட் நான் ஓபன் பண்ற அவுட்புட் 1 இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நமக்கு டிரான்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அகைன் நம்ம இந்த மேக்ரோ ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த காலம்ல வந்து லாஸ்ட் காலம் வேல்யூ கவுண்ட் எடுத்து இதுல இருந்து +1 ஆட் ஆகி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா blank காலமை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல போயிட்டு நமக்கு அகைன் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நமக்கு கிளியர் பண்ணாது. இதுல லாஸ்ட் காலம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு அகைன் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணோம். இப்போ பாருங்க, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவுட்புட் 2லயும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். டேட்டா வந்து ப்ராப்பரா வந்து டிரான்ஸ்போஸ் ஆயிருக்கு. இது வந்து நான் 2 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். இதுல நீங்க எத்தனை ஒர்க் புக் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து டைனமிக்கா நமக்கு ஆக்ட் ஆகும். இப்ப பாருங்க, ஒன் மோர் டைம் வந்து நான் ரன் பண்றேன். பாருங்க, டேட்டா டிரான்ஸ்போஸ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ அகைன் நான் போயிட்டு இங்க ஓபன் பண்றேன். இங்க பாருங்க, நமக்கு ஆல்ரெடி இருந்த அந்த டேட்டாவோட நமக்கு லாஸ்ட் காலம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி அகைன் வந்து நமக்கு இங்க அப்பெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அவுட்புட் 2 நான் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பரா வந்து இப்படி நமக்கு ஆட் ஆயிட்டே போகும். நெக்ஸ்ட் டைம் நம்ம டிரான்ஸ்போஸ் கொடுத்தோம்னா லாஸ்ட் காலம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி அதுக்கு அடுத்த blank காலம்ல கொண்டு போயிட்டு நமக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க இருக்கிற அவுட்புட் ஃபைல் இருக்கு இல்லைங்களா, இதை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் ஃபைல் வித் ஹெடரோட நான் வச்சிருக்கேன். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்க
பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அதே பாத்துல. ஓகேங்களா, டெஸ்டினேஷன்ல. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 அவுட்புட் ஃபைல் இருக்கு. எல்லாமே வந்து வித் ஹெடரோட இருக்கு, நோ டேட்டா. ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 10 இருக்கு. ஸோ 10மே வந்து வித் ஹெடரோட இருக்கு, பட் டேட்டா எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்க, ஒன் மோர் டைம் நான் ரன் பண்றேன். இந்த 10 ஒர்க் புக்கு டிரான்ஸ்போஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதுங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு அந்த ஈவெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு அந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணுது. 10 ஒர்க் புக்கை ஓபன் பண்ணி நமக்கு டிரான்ஸ்போஸ் பண்றதுக்கு 5 to 10 செகண்ட் தான் நமக்கு டைம் எடுத்திருக்கு. ஓகேங்களா, இப்போ போயிட்டு நம்ம வெரிஃபை பண்ணணும்னா ப்ராப்பரா வந்து எல்லா ஒர்க் புக்லயும் நமக்கு இந்த ஈவெண்ட் நடந்திருக்கும். இந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ல n நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருந்தாலும் நமக்கு அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். ஸோ ப்ராப்பரா அப்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து இந்த டெஸ்டினேஷன்ல இருக்கிற இந்த ஃபைலை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி டேட்டா வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நான் டம்மி டேட்டா இங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதை நான் காப்பி எடுத்து அந்த டெஸ்டினேஷன்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ வந்து கோடிங்க்கு வந்து போயிடலாம். ஓகேங்களா, டெஸ்டினேஷன்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு டேட்டா எதுவும் இருக்காது. ஸோ எம்டி வித் ஹெடர் மட்டும் இருக்கும், டேட்டா எதுவும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா, இப்போ டெவலப்பர் டேப்ல விஷுவல் பேசிக் போயிடுறேன். நம்ம மாடியூல் 1ல ஆல்ரெடி கோடு கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து இன்சர்ட்ல போயிட்டு ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த செகண்ட் மாடியூல்ல தான் நம்ம கோடு கிரியேட் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா, சப் ப்ரொசீஜர்ல வந்து டிரான்ஸ்போஸ் டேட்டா டு another workbook அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட மேக்ரோ நேம் கொடுத்துக்கிறேன், சப் ப்ரொசீஜர் நேம். இங்க வந்து பாத்தீங்கன்னா dim shs worksheet அப்படின்னு சொல்லி worksheet டேட்டா டைப்ல sh அப்படின்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். dim orange as range டேட்டா டைப்ல orange அப்படின்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இங்க வந்து application dot screen updating equal to false, application dot display alert equal to false. இதை நான் டாப்ல வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நமக்கு அந்த ஒர்க் புக்கை ஓபன் பண்ணும்போது அந்த ஸ்கிரீன் அப்டேட் ஆகிறது நமக்கு விசிபிள் ஆகாது. நீங்க இந்த மேக்ரோ ரன் பண்ணும்போது தெரியும், நமக்கு அந்த லோடிங் மட்டும் தான் தெரியும். பட் அதர் ஒர்க் புக்கை ஓபன் பண்றது, அங்க வந்து டிரான்ஸ்போஸ் பண்றது, ஈவெண்ட் எல்லாம் உங்களுக்கு விசிபிள் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த ஸ்கிரீன் அப்டேட்டிங்கை வந்து டிசேபிள் பண்றோம், ஃபால்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி அலர்ட்டையும் வந்து நம்ம டிசேபிள் பண்ணிடுறோம். எண்ட் ஆஃப் த கோட்ல நம்ம ட்ரூன்னு சொல்லி ஆக்டிவேட் பண்ணிப்போம். அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து என்னோட sh அப்படின்ற வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்றேன். ஓகேங்களா, அது வந்து என்னன்னா this workbook dot sheets of என்னோட இந்த ஒர்க் புக் நம்ம இப்ப கோடு கிரியேட் பண்றோம் இல்லைங்களா, இங்க இருந்து நம்ம டேட்டாவை அங்க எடுத்துட்டு போறோம் அதர் ஒர்க் புக்கு. ஸோ இந்த ஒர்க் புக்ல this workbook dot sheets of இதுல வந்து sheet 1 தான் இருக்கு sheet நேம். ஸோ sheet 1 dot sheet 1 மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகேங்களா, ரேஞ்ச் வந்து நம்ம another இதுல கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து லாஸ்ட் ரோ அப்படின்ற வேரியபிள்ல இந்த sheet 1ல range of a காலம் பேஸ் பண்ணி நான் வந்து rows count எடுக்கிறேன். rows dot count dot end xlf dot row. இது எதுக்காகனா இந்த this workbookல இந்த sheet 1ல a காலம் பேஸ் பண்ணி நான் லாஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி இதோட லாஸ்ட் ரோ இண்டெக்ஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவேன். எதுக்காகனா எனக்கு இந்த ஏரியால இந்த லாஸ்ட் ரோ வரைக்கும் எனக்கு செலக்ட் பண்ணி காப்பி பண்ணணும். அதுக்காக டைனமிக்கா இங்க நீங்க பாட்டம்ல ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணா கூட உங்களுக்கு இந்த லாஸ்ட் ரோ என்ன பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் ஆகி நமக்கு அது வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த லாஸ்ட் ரோ ஃபைண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அகைன் வந்து நான் என்ன பண்றேன், ஆப்ஜெக்ட் செட் பண்றேன். எதுக்குன்னா என்னோட ஆர்என்ஜி வேரியபிள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர்என்ஜி வேரியபிளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்றேன். என்னன்னா இந்த ஷீட் SH இருக்கு இல்லைங்களா, SHல வந்து range of
இங்க வந்து A2ல இருந்து டில் D இருக்கு இல்லைங்களா, இந்த A2ல இருந்து D காலம் வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன் டில் என்னோட லாஸ்ட் ரோ வரைக்கும். ஸோ இது செட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் நான் வந்து என்ன பண்றேன், AD அப்படின்ற வேரியபிள்ல இந்த ஷீட்டு SH அப்படின்ற ஷீட்ல ரேஞ்ச் ஆஃப் B11 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 11 டாட் வேல்யூ. இந்த AD அப்படின்ற வேரியபிள்ல இந்த B11ல இருக்கிற பாத்தை வந்து நான் என்ன பண்றேன், ஸ்டோர் பண்ணிக்கிறேன், கெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அந்த பாத் வந்து இங்க ADன்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். இப்போ வந்து TFA அப்படின்னு ஒரு வேரியபிள், இதுல வந்து டைரக்டரி பார்த்துருக்கீங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ADல ஸ்டோர் ஆயிருக்கிறேன் அந்த பாத்தை வந்து இங்க கன்கார்டினேட் பண்ணிக்கிறேன். இதோடனா ஒரு பாத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பேக்ஸ்லாஷ் வேணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், அகைன் கன்கார்டினேட் யூஸ் பண்ணிட்டு டபுள் கோட்ல பேக்ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டபுள் கோட்ல ஸ்டார் கொடுத்துட்டு asterisk சைன், ஓகேங்களா, டாட் அகைன் ஸ்டார் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும், அந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா ஃபைலையும் வந்து எக்ஸ்எல்எஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா ஃபைல் ஃபார்மேட், தட் மீன்ஸ் எல்லா ஃபைலையும் நமக்கு ஓப்பன் பண்ணி நமக்கு இது பண்ணும். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணும். இதுதான் லாஜிக்கு. இப்போ இங்க வந்து நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோடை ரன் பண்ணா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். இப்போ பாருங்க F8 பிரஸ் பண்றேன். இங்க பாருங்க இந்த ADல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த B11ல இருக்கிற அந்த பாத் வந்து டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ அகைன் F8 பிரஸ் பண்ணும்போது இங்க பாருங்க TFAல வந்து பாத்தீங்கன்னா output underscore 1.xlsx அந்த எக்ஸ்டென்ஷனோட நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ நம்ம இங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்ல, இங்க வந்து xlsxன்னு ஃபைல் நேம் நம்ம காமிக்க தேவையில்ல. டைரக்டா அந்த ஸ்டார் யூஸ் பண்ணிட்டு இன்பிட்வீன்ல டாட் கொடுத்துட்டு அகைன் ஸ்டார் டபுள் கோட்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டாட்டுக்கு அப்புறம் உள்ள அந்த ஃபைல் ஃபார்மேட்டோட நமக்கு அங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ இது வந்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ரன் பண்ணேன். இப்போ வந்து ஒரு டூ லூப் யூஸ் பண்ண போறோம். இந்த டூ லூப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூ அன்டில் லூப் நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து லூப்பிங் கான்செப்ட்ல இந்த டூ அன்டில் எப்படி ஆப்ரேட் ஆகுங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ என்னன்னா இந்த டூ அன்டில் லூப் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அந்த பர்டிகுலர் பாத்துல எத்தனை ஒர்க் புக் இருக்கோ அதை நமக்கு ஓபன் பண்ணி இந்த ஈவெண்ட்டை ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் அங்க எம்டி ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த டூ அன்டில் வந்து என்னன்னா லூப் எக்ஸிட் ஆகும். இப்ப பாருங்க டூ அன்டில் TFA இருக்கு இல்லைங்களா, ஈக்குவல் டு பிளாங்க் வந்ததுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த லூப் எக்ஸிட் ஆயிடும். ஓகேங்களா, இப்ப பாருங்க இங்க வந்து ஒர்க் புக்ஸ் டாட் ஓப்பன், எந்த ஒர்க் புக் ஓபன் பண்றேன்னா என்னோட AD அப்படின்ற வேரியபிளை நம்ம ஆல்ரெடி கெட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்து. ஓகேங்களா, அதுல வந்து டபுள் கோட்ல ஸ்லாஷ் யூஸ் பண்ணிட்டு கன்கார்டினேட் யூஸ் பண்ணிட்டு இங்க வந்து TFA அப்படின்ற அந்த வேரியபிள் இருக்கிற அந்த ஃபைல் நேமை ஓபன் பண்றோம். இப்போ இந்த பாத்துல AD அப்படின்றதுல நம்ம B11ல இருக்கிற அந்த பாத்தை ஸ்டோர் பண்ணிருப்போம். இங்க TFAல ஆல்ரெடி வந்து அந்த ஃபைல் நேமை கெட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணி இங்க வந்து அந்த ஒர்க் புக்கை வந்து நம்ம ஓபன் பண்றோம். ஓகேங்களா, ஓபன் பண்ண உடனே நான் என்ன பண்றேன், இங்க வந்து ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இங்க செட் பண்றதாலும் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இப்போதைக்கு நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் தேவையில்ல. இந்த ஒர்க் புக்கு நம்ம ஆப்ஜெக்ட் செட் பண்றதாலும் பண்ணலாம். ஏன்னா நம்ம லூப்பிங் குள்ள கொடுக்கறதுனால நம்ம ஆப்ஜெக்ட் எதுவும் செட் பண்ண தேவையில்ல. நமக்கு அது ஒன்ஸ் அது ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்றேன், ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல லாஸ்ட் காலம் கவுண்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா, லாஸ்ட் காலம் அப்படின்ற வேரியபிள்ல என்னோட ஆக்டிவ் ஷீட் டாட் செல்ஸ் ஆஃப் ரோ 1 columns dot
கவுண்ட் எடுக்கிறேன், காலம்ஸ் கவுண்ட் எடுக்கிறேன். டாட் எண்ட் எக்ஸல் டு லெஃப்ட். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். காலம் கவுண்ட் எடுக்கிறோம். இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த எண்டு நமக்கு ரோ எப்படி பாட்டம் வரைக்கும் போயிட்டு டாப்ல எண்டு எக்ஸ்எல் கொடுக்குறோமோ அதே மாதிரி காலம் வந்து எண்டு வரைக்கும் போயிட்டு எக்ஸல் டு லெஃப்ட் கொடுக்கும்போது இப்படி வரும். நமக்கு இந்த லாஸ்ட் காலம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடும். இதுக்காக தான் நம்ம கொடுக்கணும். இது எதுலன்னா அந்த நியூவா ஓபன் பண்ற ஒர்க் புக்ல வந்து நமக்கு இந்த ஈவெண்ட்டை வந்து பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக திஸ் ஒர்க் புக்ல ஷோ பண்றேன். இது வந்து அந்த பர்டிகுலர் ஒர்க் புக், அந்த பாத்தில் இருக்கிற ஒர்க் புக்ல இந்த ஈவெண்ட் நடக்கும். ஓகேங்களா? காலம் கவுண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு நான் இஃப் லாஜிக்கல் யூஸ் பண்றேன். இஃப் என்னோட இந்த லாஸ்ட் காலம்ல இருக்கிற இந்த வேரியபிள்ல என்ன நம்பர் இருக்கோ காலம் நம்பர் அது கிரேட்டர் than or equal to 1 இருந்ததுன்னா then again எனக்கு லாஸ்ட் காலம் equal to லாஸ்ட் காலம் plus 1 ஆட் ஆயிடணும். அதாவது இந்த லாஸ்ட் காலம் அப்படின்ற வேரியபிள் கிரேட்டர் than or equal to 1 இருந்ததுன்னா 1 or 1க்கு above இருந்ததுன்னா then இந்த லாஸ்ட் காலமோட plus 1 ஆட் பண்றேன். எதுக்காகனா அந்த லாஸ்ட் காலம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி அதுல இருந்து plus 1 ஆட் பண்ணனும். நமக்கு அந்த blank காலம் கிடைச்சிடும். அதுல போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா? இது கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், again active sheet dot cells of என்னோட ரோ நம்பர் வந்து பாத்தீங்கன்னா first row இங்க வந்து பாத்தீங்கன்னா காலம் நம்பர் என்னோட அந்த வேரியபிள்ல இருக்கிற அந்த லாஸ்ட் காலம் அப்படின்ற அந்த வேரியபிளை கொடுத்துக்கிறேன். டாட் செலக்ட் அந்த blank காலமோட செல்லை செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து இங்க rng டாட் காப்பி. இந்த rng டாட் காப்பின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரேஞ்ச் வந்து டாப்ல இங்க வந்து செட் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த திஸ் ஒர்க் புக்ல A2 ல இருந்து D காலம் வரைக்கும் டில் லாஸ்ட் ரோ இந்த ஏரியா நமக்கு காப்பி பண்ணுது பாத்தீங்களா? இந்த ஏரியாவை தான் நம்ம அங்க வந்து rng டாட் காப்பின்னு கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணனும்னா எனக்கு திஸ் ஒர்க் புக்ல இதை காப்பி பண்ணோம். காப்பி பண்ணிக்கிட்டு அகைன் வந்து நான் என்ன பண்றேன், இங்க வந்து நமக்கு ஆல்ரெடி அந்த ஆக்டிவ் ஒர்க் புக்ல நமக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்களா, அங்க வந்து நான் என்ன பண்றேன், செலக்ஷன் டாட் பேஸ்ட் ஸ்பெஷல் எக்ஸல் பேஸ்ட் வேல்யூஸ் transpose equal to true. ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே நான் என்ன பண்றேன், இந்த லைனை வந்து அப்படியே காப்பி பண்ணி பாட்டம்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து என்ன பண்றேன், இங்க வேல்யூஸ் கொடுத்துருங்களா, பேஸ்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்களா, இங்க வந்து நான் என்ன பண்றேன் ஃபார்மேட்ஸ்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு அகைன் வந்து இந்த செலக்ஷன் dot columns dot auto fit. இது எதுக்குன்னா அந்த பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செலக்டட் ஏரியாவை நான் வந்து ஆட்டோ ஃபிட் கொடுத்துக்கிறேன். சம் டைம் வந்து காலம் விட்த் கம்மியா இருந்ததுன்னா நமக்கு நேம் வந்து இன்விசிபிள் இருக்கும். ஸோ அதை நம்ம விசிபிள் பண்றதுக்காக பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ஆக்டிவ் ஒர்க் புக் டாட் சேவ் பண்ற அந்த பர்டிகுலர் ஒர்க் புக்கை again active work book dot close பண்ணிட்டு என்னோட tfa அப்படின்ற வேரியபிள் direct ஓகேங்களா கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து லூப்பை ரொட்டேட் பண்றேன், லூப் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லூப்லயே வந்து இப்போ 100 ஒர்க் புக் இருக்கு அப்படின்னா அந்த 100 ஒர்க் புக்குக்கும் ஒவ்வொரு ஒர்க் புக்கா நமக்கு ஓபன் பண்ணி இதை நமக்கு இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு ஒன்ஸ் இந்த ஒர்க் புக் எல்லாம் எம்டி அங்க எல்லா ஒர்க் புக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இங்க எப்போ இந்த TFA அப்படின்றதுல வேரியபிள்ல blank வருதோ அப்போ வந்து இந்த லூப் வந்து நமக்கு எக்ஸிட் ஆயிடும்.
ஓகேங்களா, இதுதான் வந்து லாஜிக்கு. இப்போ வந்து இதுக்கப்புறம் என்னோட திஸ் ஒர்க் புக்கில் காப்பி மோடு வந்து செலெக்ஷனில் இருக்கும் இல்லைங்களா, அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோடு ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன், அதை வந்து டிசேபிள் பண்ணுறேன். அகைன் வந்து என்னோட திஸ் ஒர்க் புக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆப்ஜெக்ட் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ sh டாட் range of a1 cell dot select, a1 செல்லை வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் மெசேஜ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா msg பாக்ஸு, இதில் வந்து டேட்டா டிரான்ஸ்போஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிட்டேன். எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்துட்டு டபுள் கோட்டில் கொடுத்துக்கிறேன், கமா விபி இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் பாக்ஸ் எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து என்னோட அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ட்ரூவா எனேபிள் பண்ணிக்கிறேன். டாப்பில் வந்து நம்ம ஃபால்ஸ் கொடுத்துருந்தோம். அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லிட்டு நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ கோட் இவ்வளோதான். இது நமக்கு ப்ராப்பராக ரன் ஆகுதாங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன், மேக்ரோவை எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன் சிங்கிள் கிளிக்கில். தென் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இந்த ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கிறத. ஓகேங்களா. நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த டிரான்ஸ்போஸ் டேட்டா டு அனதர் ஒர்க் புக் இருக்குங்களா, இந்த மேக்ரோவை வந்து நான் என்னோட மேக்ரோ பட்டனில் வந்து லிங்க் பண்ண போகிறேன். சாரி, இப்போ வந்து கிளிக் ஆகிடுச்சு. நமக்கு ஃபர்ஸ்ட்டு மாடியூலில் இருக்கிற மேக்ரோ லிங்க் ஆகிருக்கு, அதை வச்சு இப்போ நமக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒன்ஸ் இதை வந்து என்ன பண்ணுறேன், இந்த டெஸ்டினேஷனில் வந்து ஆல்ரெடி இருக்கிறது வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு என்ன டேட்டா எல்லாமே அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். டெலீட் பண்ணிக்கிட்டு என்னோட டெஸ்ட்டில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு பேக்கப் வச்சுருக்கேன், இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு இங்கே டெஸ்டினேஷனில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இது வந்து எம்டியாக தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பட்டனில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அசைன் மேக்ரோவில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் டேட்டா டு அனதர் ஒர்க் புக்கு அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. இதுதான் இப்போ நம்ம செகண்ட் மாடியூலில் கிரியேட் பண்ண மேக்ரோ நேமு. இதை நான் அசைன் பண்ணிக்கிறேன் பட்டனில். ஓகேங்களா. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த 10 ஒர்க் புக்லையும் இங்கே பாருங்கள் நம்மளோட டெஸ்டினேஷன் ஃபோல்டரில் 10 ஒர்க் புக் இருக்குது. இதில் நமக்கு இப்போ எந்த ஹெட்டரை தவிர வேறு எந்த டேட்டாவும் இதில் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் டைரெக்டாக இங்கே கிளிக் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு இந்த ஈவெண்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒன்ஸ் நமக்கு இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு பாப்அப் வரும். பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்போஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ போயிட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அவுட்புட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அவுட்புட் 2ல் வந்து நமக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ இப்போ 9ல் செக் பண்ணுறோம். ஸோ ப்ராப்பராக நமக்கு வந்துருச்சு. 10ல் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ நமக்கு 10 ஒர்க் புக்குக்கும் டேட்டா ப்ராப்பராக டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ இது 10 மட்டும் கிடையாது, நீங்கள் 300, 400, 1000 ஒர்க் புக் இருந்தாலும் இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு நடக்கும். இப்போ அகைன் ஒன் மோர் டைம் நான் கிளிக் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதில் போயிட்டு லாஸ்ட் காலம் ஃபைண்ட் பண்ணி இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கேன் ஒன் மோர் டைமு. இப்போ அகைன் என்ன ஆகும்னா அந்த ஒவ்வொரு ஒர்க் புக்கையும் ஓப்பன் பண்ணி நமக்கு அந்த லாஸ்ட் காலம் ஃபைண்ட் பண்ணி நமக்கு அந்த பிளாங்க் காலம்ல கொண்டு போயிட்டு அப்பன் பண்ணிடும். இப்போ பாருங்கள், இந்த ஈவெண்ட் முடிச்சிருச்சு. இப்போ செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே போயிட்டு நமக்கு ரைட் சைடு வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டெஸ்டினேஷனில் இருக்கிறத நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கோடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நான் பேக்கப் வச்சிருக்கிறேன் அந்த ஃபைல் எடுத்து டெஸ்டினேஷனில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மேக்ரோ கோடை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்க, இந்த டெஸ்ட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ திஸ் ஒர்க் புக்கு இந்த டேட்டாவை தான் நம்ம அதர் ஒர்க் புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகேங்களா.
இப்போ பாருங்க, இதை நான் லிட்டில் வந்து உங்களுக்கு விசிபிள் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, F8 ஃபங்க்ஷன் கீழே நம்ம ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம இந்த லைனு கிராஸ் ஆனோடனே பாருங்க, AD அப்படின்றதுல வந்து இந்த B11ல் இருக்கிற அந்த பாத்து வந்து நமக்கு இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சு, கெட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அகைன் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா TFA அப்படின்ற அந்த வேரியபிளில் அந்த பர்டிகுலர் டிரெக்டரியில் இங்கே வந்து நம்ம டபுள் கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா star அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு அந்த பர்டிகுலர் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவுட்புட் 1 வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது, output_1 அப்படின்ற ஃபைலை. இப்போ இங்கே do until TFA ஈக்குவல் டு பிளாங்காக இருக்கான்னு செக் பண்ணோம். இப்போ TFAல நமக்கு blank கிடையாது, output_1 சொல்லிட்டு ஃபைல் இருக்கு. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த லூப் எக்ஸிட் ஆகாமல் உள்ளே போகும். உள்ளே போயிட்டு இப்போ அந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணும். எதனா அந்த ஒர்க் புக்கு 1 இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணும். இப்போ பாருங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓப்பன் பண்ண உடனே எனக்கு லாஸ்ட் காலம் அதை ஃபைன் பண்ணி நம்ம அந்த இஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கண்டிஷன் மெட்டான உடனே இப்போ பாருங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிளாங்க் செல்ல போய் ஃபைன் பண்ணி செலக்ட் பண்ணிடுச்சு, B1 செல்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா rng.copyங்கிறது என்னோட திஸ் ஒர்க் புக்கில் காப்பி பண்ணிடும். இப்போ பாருங்க, திஸ் ஒர்க் புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே செலெக்ஷன் மோடில் காப்பி பண்ணிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு. இப்போ நான் கோடுக்கு போயிடுறேன். இப்போ காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பேஸ்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா எந்த ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணல, வேல்யூஸாக வந்து பேஸ்ட் பண்ணுது. இப்போ அகைன் பாருங்க, இங்கே வந்து F8 ப்ரெஸ் பண்ணுறேன். டிரான்ஸ்போஸில் வந்து நமக்கு ஃபார்மேட்டை வந்து அப்ளை பண்ணிடுது, அந்த ஃபார்மேட் அப்ளை பண்ணிடுது. இப்போ selection.columns.autofit இருக்குல்ல, இப்போ நமக்கு ஆட்டோ ஃபிட் ஆகிடும். அந்த நேம் வந்து கரெக்டாக அந்த காலம்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோ ஃபிட் ஆகிடும். இப்போ இந்த ஒர்க் புக்கை என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணோம், க்ளோஸ் பண்ணோம். அந்த output_1 ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போ லூப் வந்து மறுபடியும் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ மறுபடியும் வந்து பாருங்க, இப்போ TFA அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன ஃபைல் இருக்குங்கிறத பார்க்கும். இப்போ output_10. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா எந்த ஃபைல் எந்த ஆர்டரில் இருக்கோ இப்படி ஒவ்வொரு ஒர்க் புக்காக நமக்கு ஓப்பன் பண்ணி இந்த ஈவெண்ட்டை நமக்கு பண்ணணும். இப்போ பாருங்க, இப்போ நான் பார்த்தீங்களா, இப்போ வந்து பாருங்க, இப்போ ஒர்க் புக் 2 வந்து ஓப்பனில் இருக்கு. இப்படி நமக்கு இந்த ஈவெண்ட்டு இப்படியே ரொட்டீனாக நமக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒர்க் புக்கு 3 ஓப்பன் பண்ணிடுச்சு, output 3. நமக்கு இங்கே டாப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த ஒர்க் புக்கு உங்களுக்கு டாப்பில் விசிபிள் ஆகும். இப்படி 10 டைம்ஸ் இந்த லூப் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகி ஒன்ஸ் அந்த TFA அப்படின்றதுல எம்டின்னு வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப் எக்ஸிட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகுதுங்கிறத. நமக்கு இப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த கோடு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். டைரெக்டாக நான் ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது, இந்த லூப் எப்படி வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்காது. இப்போ பாருங்க, இது எதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒன்ஸு அந்த TFA எம்டின்னு வரும்போது பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ TFAல இங்கே கிளிக் பண்ணோம்னா 8th ஃபைல் இருக்கு. இப்போ பாருங்க, இதுக்கப்புறம் TFAல வந்து பார்த்தீங்கன்னா 9th ஃபைலு 10 ஆல்ரெடி நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் முடிஞ்ச உடனே 10 நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நமக்கு லாஸ்ட் ஃபைலு. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்ச உடனே பாருங்க என்ன நடக்குதுன்னு. இப்போ பாருங்க, இங்கே எம்டி TFA அப்படின்றது எம்டி ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கர்சரை நம்ம கிளிக் பண்ணாலே இந்த வேரியபிளில் எம்டி ஆயிடுச்சு. இப்போ TFA ஈக்குவல் டு எம்டியா இருந்ததுன்னா என்ன பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக do until என்ன பண்ணணும்னா அந்த கண்டிஷன் மெட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். இப்போ பாருங்க, லூப் அவுட்டு வெளியில் போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திஸ் ஒர்க் புக்கில் கட் காப்பி மோட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கோம். இப்போ A1 செல்லை செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், மெசேஜ் பாக்ஸ் வரணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ட்ரூ, டிஸ்பிளே அலர்ட் ட்ரூ, எண்ட் சப் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள்.
இந்த டூ அன்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த டூ லூப்பை பேஸ் பண்ணி தான் இந்த என்டையர் ஆக்டிவிட்டி நடக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். இந்த டூ லூப்பில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் வேறு ஏதாவது சினாரியோ வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.